வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற வேலை சூழல்ல நெறைய பேருக்கு மனசிதைவு நோய், மன அழுத்தம், ஆங்ஸைட்டி டிஸார்டர் அதாவது பதற்றத்திற்கான ஒரு பதற்றம் சம்மந்தப்பட்ட ஒரு நோய்கள், பயம் இப்படிலாம் உளவியல் ரீதியா பாதிக்கப்படுறோம். சரி, நம்ம இந்த உளவியல் ரீதியா பாதிக்கப்படுறது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்த குடுக்கும்? நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முறையா போயிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய நம்மளுடைய உடலை வந்து பராமரிக்கிறது, நம்ம உடலை வந்து நம்ம வந்து வேலைக்கு ஆயத்தப்படுத்தி நம்ம வேலைக்கு போறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அது வந்து தடுக்குது. ஏன்னா, ஒருத்தர் மன ரீதியா பாதிக்கப்பட்டுட்டா கிட்டத்தட்ட ஏ ஏற ஏறக்குறைய நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களால வந்து ஒரு சோஷியல் ரிலேஷன், ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்க முடியாமல் தனித்து இருக்கிறது, எல்லாத்துக்கும் பயப்படுறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குது. சரி, இது மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நோய்களுக்கு நிறைய மருத்துவத்தில், அதாவது நம்ம சைக்காட்ரியில் வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குங்க. அந்த சொல்யூஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நவீன மருந்துகளுடைய கண்டுபிடிப்பு, ட்ரீட்மெண்ட்டு, கவுன்சிலிங் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய அவங்க பண்ணுறதுனால இதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையாக இந்த இடத்துல நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இதற்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம முதல்ல வந்து இப்போ போய்கிட்டு இருக்கிற நிலமையில இந்த மொபைல் ஃபோன்களுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இதை ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்திட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுட்டு, மீதி நேரங்களில் நம்ம உதாரணம் சொல்லணும்னா, தேவையற்ற நேரங்களில் வந்து சும்மா நம்ம வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறது, ஒரு அந்த நேரத்தில் நம்ம அதை பார்க்கவே தேவையில்லை அப்படிங்கினாலும் அதை பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை குறைச்சிக்கலாம். நம்ம ஒரே அடியாக நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து தவிர்க்க முடியாட்டியும் நம்ம அதை வந்து ஒரு பயனுள்ள ஒரு கருவியாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விளையாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, விளையாட்டில் வந்து நம்ம வந்து அதை வந்து நம்மளுடைய நேரங்களை செலவிடுறது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஓய்வுக்காக நம்ம வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து, நம்ம தூக்கத்துக்கு நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்து நம்ம வேணும் நம்மளுடைய நேரங்களில் ஓய்வு எடுக்கிறது, குழந்தைங்களுடைய பேசி விளையாடுறது, இதை மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கவனம் செலுத்தலாம். அப்போ நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மனசு வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உடலும் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதிலிருந்து விடுபடலாம். இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் ஒர்க்ஸாக இருந்தாலும் எந்த ஒர்க்ஸாக இருந்தாலும் போயிட்டு வந்தால் உடல் சோர்வாக இருந்தால் கூட அது நல்லது தான். ஆனால் மனச்சோர்வு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய கம்பெனிஸில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ், ஐடி கம்பெனிஸ்லாம் டார்கெட் இருக்குது, ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. நம்மளை வந்து ஒரு அந்த சூழலுக்கு தள்ளப்படும் போது இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வரும் காலங்களில் இந்த நோய் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும், அதிக அளவில் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி காரணம் காட்டுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் இந்த மொபைல் ஃபோன் காரணங்களால், உணவு காரணத்தினால, இந்த சமுதாயத்தில் நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு சோசியல் பாண்டிங் நம்ம வந்து இருக்கிறதுனால எல்லாமே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கோம். இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய காரணிகள் வந்து இருக்குது. ஸோ நம்ம இதுக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இப்போத்துலேருந்தே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை முறையை வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேரோட பேசி பழகிறது, நம்ம உறவுகளோட எல்லாம் கலந்துக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது, குழந்தைங்கள்கிட்ட பேசி மகிழ்கிறது, ஓய்வு எடுக்கிறது, அப்புறம் நம்ம 90s 80ஸ்ல இருந்த மாதிரி விளையாட்டுக்களில் வந்து ஊக்குவிக்கிறது, நம்மளால் முடியாட்டி நம்ம குழந்தைகளை அந்த மாதிரி ஈடுபடுத்துறது, ரொம்ப அதிகமாக மொபைல் ஃபோன்ஸை பயன்படுத்த விடாமல் பார்த்துக்கிறது, அது ஒரு கருவி மாதிரி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இப்படியே நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம மன ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ரொம்ப 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 முக்கியமாக மனநோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் மனநோய் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, யோகா, மெடிடேஷன் போன்ற கலைகள் எல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம அதையெல்லாம் செய்யலாம். இப்போ மெடிடேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆழ்நிலை தியானம் பண்ணுறாங்க, காலையில் எழுந்திரிச்சு மாலையில். இது மாதிரி நம்மளுடைய பிரெயினை வந்து ஒருங்கிணைக்கிறது, நம்மளுடைய மைண்டை வந்து ஒருங்கிணைக்கிற அந்த தியானம் போன்ற விஷயமெல்லாம் நம்ம வந்து செய்கிறோம். ஸோ அப்படி நம்ம தியானம் போன்ற அந்த விஷயமெல்லாம் செய்கிற பட்சத்தில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மன அமைதி, உடல் அமைதி எல்லாம் கிடைக்குது. இது மூலயமா இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம், ஒரு நல்ல ஒரு லைஃப்பை வாழலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம வந்து இப்போ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிவிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. தொடர்ச்சியாக இன்னும் நிறைய பல விஷயங்களை பற்றி பேசலாம், ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் வந்து இங்கே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. உங்களுக்கு இதை பற்றின அடுத்தடுத்த காணொளிகள் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.